உங்கள் ஒர்க் பிளேஸில் உங்களை எப்பயாவது ப்ரெசன்டேஷன் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்களா? அல்லது வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் உங்களை ஸ்பீச் வந்து பேச சொல்லியிருக்காங்களா? இல்லை எப்பயாவது உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி உங்களை செல்ஃப் இன்ட்ரடியூஸ் வந்து பண்ண சொல்லியிருக்காங்களா? ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம சரியாக சொல்லாமலே பயந்து போயிடுறதும் ஹெசிடேட் ஆகிறதும் அதுக்கோட ரீசன் வந்து என்ன பண்ணால் ஃபியர் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங். எஸ், இது நம்ம லைஃப்பில் நிறைய வாட்டி நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம எப்போவுமே வந்து யார் முன்னாடி வந்து போய் பேச போகிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணியிருப்போம். பட் லைஃப் டசன்ட் ஒர்க் லைக் தட். உங்களுக்கு மாறி மாறி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்துகிட்டே இருக்கும். ஸோ யூ டோன்ட் ஹாவ் எனி அதர் சாய்ஸ் பட் டு சூஸ் டு ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ பீப்புள். ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யறதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். So fear of public speaking is a nothing but a nervousness or anxiety you feel when you are standing in a front of a people. ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் முன்னாடி போய் நின்றுட்டு இருக்கும்போது உங்களோட பிஹேவியரில் வந்து சேஞ்சஸ் ஆகும். அது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ஸ்வெட்டிங் பண்ணுவீங்க, உங்களோட ஹேண்ட்ஸ் வந்து ஷேக் ஆகும், உங்களுக்கு ட்ரை மவுத் ஃபீல் ஆகும், உங்களோட ஹார்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணும், நீங்கள் சொல்ல வேண்டிய லைன்ஸோ இன்ட்ரொடக்ஷன் லைன் வந்து அப்போவே மறந்துடுவீங்க. அதோட முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை வந்து பீப்புள் வந்து உடனே ஜட்ஜ் பண்ணுறாங்களோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு தோணும். ஸோ இந்த நர்வஸ் எல்லாமே உங்களுக்கு டெவலப் ஆகும்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்புறம் பார்த்தா உங்கள் மேலே இருக்க ஒரு செல்ஃப் டவுட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இது எல்லாமே நான் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் என்னெல்லாம் வரும், அது என்னெல்லாம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க, அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் வந்து பண்ணுறது என்ன அப்படின்னா, வாட் ஆர் த ஃபர்ஸ்ட் திங்ஸ் கம்ஸ் இன் யுவர் மைண்ட் வென் யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ பீப்புள். ஸோ டக்குன்னு ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து கொடுக்குறீங்க, இல்லை ஸ்பீச் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வர தாட்ஸ் வந்து அது என்னெல்லாம் அப்படின்னா, ஷுட் ஐ நீட் டு டூ திஸ், நான் இது செய்யணுமா? வாட் இஃப் ஐ ஃபர்காட் லைன்ஸ், நான் லைன்ஸ் வந்து மறந்துட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுறது? வாட் இஃப் ஐ டோன்ட் ஸ்பீக் கரெக்ட்லி, சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து நான் கரெக்டாக பேசலை அப்படின்னா வாட் இஃப் ஐ கோ பிளாங்க், ஸோ சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து நான் பிளாங்க் ஆகிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுறது? வில் ஐ ரிமெம்பர் மை ஸ்பீச், நான் சொல்ல வேண்டிய ஸ்பீச் வந்து நான் கரெக்டாக சொல்லிடுவேன்னா, மெமரைஸ் பண்ணுறது எல்லாம் கரெக்டாக இது பண்ணிடுவேனா அப்படின்னு உங்களுக்கு யோசனை வருது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, மை இங்கிலீஷ் இஸ் நாட் குட், வாட் இஃப் பீப்புள் மேக் ஃபன் ஆஃப் மீ. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். நமக்கு லாங்குவேஜ் தெரியல, அதனால வந்து பீப்புள் வந்து நம்மளை வந்து டக்குன்னு வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்கள் மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த வர பயம் இல்லாமல் வந்து இட்ஸ் அ நார்மல் திங் தான். ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த வாரம் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் இருக்குது அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த தாட்ஸோட நீங்கள் சுற்றிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த தாட்ஸ் உங்கள் மைண்டில் வருதுனால நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய பண்ணுவீங்க. அந்த மிஸ்டேக்ஸ் வந்து என்னெல்லாம் அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறது அப்படின்னா ரஷ்ஷிங். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்பீச்சை ரெடி பண்ணியிருக்கீங்களோ இல்லை ப்ரெசன்டேஷன் வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கடன் பயத்தில் வந்து இப்படி சொல்லிகிட்டே பெறுவீங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஆடியன்ஸுக்கு புரிய வேண்டிய விஷயமே அவங்களுக்கு வந்து அது புரியாமலே போயிடுது. செகண்ட் ஒன் வந்து அப்படின்னா மோனோடோன் வாய்ஸ். ஸோ நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, ஸ்பீச் ரெடி பண்ணியிருக்கீங்க, அதை வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் வந்து எப்படி இது பண்ணுவீங்க, மெமரைஸ் பண்ணுவீங்கன்னா வேர்ட் பை வேர்டாக மெமரைஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அது நீங்கள் அங்கே போய் ப்ரெசென்ட் பண்ணும்போது வந்து உங்களோட வாய்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஃப்ளாட் டோனாகவே இருக்கும். ஸோ எதனால இப்படி ஆகுது அப்படின்னா, உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் இந்த ஸ்பீச் வந்து சொன்னால் மட்டும் போதும், இந்த ப்ரெசன்டேஷன் வந்து நாங்கள் கொடுத்தா மட்டும் போதும்னு அந்த மைண்ட் செட் வந்து வருது. பட் இன்ஸ்டெட் ஆஃப் வந்து நீங்கள் அதை எப்படி நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் அதை யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள நர்வஸ்னஸ் வந்து குறையும். பட் நம்ம இந்த மிஸ்டேக் தான் நம்ம முக்கியமாக பண்ணுறோம். தேர்ட் ஒன் வந்து எப்படின்னா அவாய்டிங் ஐ கான்டாக்ட். ஸோ நம்ம எப்போவுமே பயம் வந்துட்டோன்னா ஒரு ஸ்டேஜில் போய் நிற்கிறோம், ஆட்களை பார்த்தோன்னா டக்குன்னு நமக்கு பயம் வந்துட்டு அப்படின்னா நம்ம உடனே வந்து ஐ கான்டாக்டை வந்து அவாய்ட் பண்ணிடுறோம். ஸோ அவாய்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஆடியன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இக்னோர் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு கனெக்ஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கட் ஆயிடுது. அப்புறம் பார்த்தா உங்களுக்கு வர வேண்டிய ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே போயிடுது. உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் வந்து அதுவுமே உங்களுக்கு வராமலே போயிடுது. ஃபோர்த் ஒன் வந்து எப்படின்னா ட்ரெம்ப்ளிங். ஸோ நீங்கள் வந்து நர்வஸாக இருக்கீங்க, பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஆங்ஸைட்டி வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். ஸோ கை நடுங்க ஆரம்பிக்கிறதுனால வந்து ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொன்று பொசிஷனில் வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணுவீங்க. அல்லது வந்து பின்னாடி வந்து பேப்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேப்பரை பார்ப்பீங்க, அல்லது வந்து இன்னொன்று ப்ரெசன்டேஷனை வந்து இங்கே மாறி பார்ப்பீங்க. ஸோ இதனால பண்ணுறதுனால என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு டென்ஷனை வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ இந்த டென்ஷனால் நீங்கள் மட்டும் ஆறுது இல்லை, உங்களோட சேர்ந்து அந்த ஆடியன்ஸும் சேர்ந்து அந்த டென்ஷன் வந்து ஆகிறாங்க. அவங்கள வந்து நீங்கள் ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனில் வந்து போட்டுருதீங்க. லாஸ்ட் ஒன் வந்து எப்படின்னா பிளாங்கிங் அவுட். நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷனோ இல்லை ஸ்பீச்சோ வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, ப்ராக்டிஸ் மேலே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. திடீர்னு ஆடியன்ஸ்லேருந்து யாராவது உங்கள்கிட்ட வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க, நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குறீங்க. பட் அகெயின் நீங்கள் அந்த டாபிக் கிட்ட வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல பிளாங்க் அவுட் ஆகிறீங்க. எதனால் அப்படின்னா நான் என்ன டாபிக் நான் இங்கே பேசினேன், இப்போ நான் எங்கே இந்த டாப்பிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், உங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து ஒரு பிளாங்க் அவுட் வந்து ஆயிடுது. ஸோ இந்த மிஸ்டேக் தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ இது எல்லாமே மிஸ்டேக் வந்து எதனால் வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டேஜில் போனதுக்கப்புறம்
ஒரு நர்வஸ்னஸும் ஆங்ஸைட்டி ஆகும்போது இந்த மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே மிஸ்டேக்ஸை பார்த்துட்டோம். ஸோ அடுத்து உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் வரும் மைண்டில். அது என்னதெல்லாம் அப்படின்னா, ஹவு டு ஐ ஓவர் கம் ஃபியர் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங். ஸோ இது வந்து நான் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து வாட் ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் கேன் ஐ டேக் டு கெட் ஓவர் கம் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஆங்ஸைட்டி அண்ட் பி அ மோர் கான்ஃபிடென்ட் பப்ளிக் ஸ்பீக்கர். ஸோ எந்த ஸ்டெப்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பண்ணி நான் எப்படி வந்து ஒரு கான்ஃபிடன்ட் ஸ்பீக்கராக வந்து ஆகலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ அது எதெல்லாம் அப்படின்னு இது போது ஒரு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபியர் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங்கை வந்து நம்ம எப்படி வந்து ஓவர் கம் பண்ணலாம், அதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் வந்து டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலான்னு அதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன, பி அ டீச்சர் நாட் அ ப்ரெசென்டர். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு டீச்சராக அசியூம் பண்ணிக்கோங்க. உங்களோட மொதல் ஜாப் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நான் என்னோட டாப்பிக்கை வந்து நான் ஆடியன்ஸை வந்து எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு. உங்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா வந்து கண்டென்ட்டில் தான் இருக்கணும். நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து நாலேஜை வந்து ஷேர் பண்ணுறீங்க. உங்களை வந்து செமினார் வந்து ஆடியன்ஸ் வந்து அட்டென்ட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு புது விஷயத்தை வந்து கற்றுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு கைடன்ஸாக தான் இருக்கணும், இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் அங்கே இல்லை. ஸோ இந்த மைண்ட் செட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்குள்ளே இருக்க நர்வஸ்னஸ் வந்து கம்மியாயிரும். நீங்கள் சொல்ல வேண்டிய மெசேஜை வந்து கிளாரிட்டியாக நீங்கள் வந்து அந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. செகண்ட் ஒன் வந்து மேக் யுவர் ஆடியன்ஸ் த ஃபோக்கஸ். ஸோ நீங்கள் எப்பவுமே வந்து ஸ்டேஜில் இருக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்க ஒரு தாட் வந்து என்ன அப்படின்னா, ஆடியன்ஸ் வந்து நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்களோ அப்படின்னு. ஸோ இதோட ட்ரிக் வந்து என்ன பண்ணால், நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுறதோட நீங்கள் ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேக் யுவர் ஆடியன்ஸ் அ சென்டர் ஆஃப் அட்டென்ஷன். அதை நீங்கள் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னா, இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து ஒரு வீடியோ எடுக்கிறேன். என்னோட இன்ட்ரோடக்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா, என்னோட வீடியோவில் நீங்கள் என்ன கற்றுப்பீங்க அதை நான் சொல்கிறது இல்லை, நீங்கள் வந்து என்னோட வீடியோவில் வந்து என்ன கற்றுக்கிறீங்க அப்படி தான் நான் சொல்கிறேன். அது எதனால சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்ஸ் வந்து நீங்கள் இது சொல்லும் போது வந்து ஆடியன்ஸோட அட்டென்ஷன் வந்து எங்கே போகும் அப்படின்னா ப்ரெசன்டேஷனில் போகும், உங்கள் மேலே போகாது. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, டேரெக்டாக நீங்கள் அவங்கள்ட்ட வந்து பேசுங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, நான் கொடுக்குற ப்ரெசன்டேஷன் வந்து அவங்களுக்கு வந்து புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, என்ன லேர்ன் வந்து பண்ண போகிறாங்க, நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து என்ன நாலேஜஸ் வந்து என்ன கெயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் கொடுக்குற மெசேஜ், நான் கொடுக்குற ப்ரெசன்டேஷன் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுதா அப்படின்னா அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ப்ரெசன்டேஷனை வந்து நீங்கள் ஒரு கான்வர்சேஷனாகவே ட்ரீட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் டாபிக். நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்க அல்லது ஒரு ஸ்பீச் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு டாபிக் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டாப்பிக்கை வந்து டீப்பர் நாலேஜில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண, ரிசர்ச் பண்ணுங்கள், ஆர்டிகல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள், ஆர்கனைஸ் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ நீங்கள் வந்து நாலேஜை வந்து கெயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் அந்த டாப்பிக்கை வந்து எவ்வளோ பேஷனேட்டோட நீங்கள் வந்து அங்கே ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அங்கே அந்த ஆடியன்ஸை வந்து ஆப்போசிட் இருக்க ஆடியன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக லிசன் பண்ணுவாங்க. இன்கேஸ் அவங்க ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் உங்களால் பேக் டு வந்து அந்த டாப்பிக்குள்ளே வர முடியும். அது அப்படின்னா எந்த டாப்பிக்லேருந்து விட்டீங்களோ அதே டாப்பிக்லேருந்து உங்களால் வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ ஃபோர்த் ஒன் என்ன இருந்தது அப்படின்னா, நோ யுவர் ஆடியன்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களோட வந்து ஆடியன்ஸ் வந்து யார், என்னோட ப்ரெசன்டேஷனோ டாப்பிக்கோ வந்து நான் யாருக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட லெவல் என்ன, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களோட வேர்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் சொல்கிற ப்ரெசன்டேஷன் வந்து அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா, அவங்களுக்கு என்ன லேர்ன் பண்ண போகிறாங்க, அவங்க என்ன நாலேஜ் வந்து கெயின் பண்ண போகிறாங்கன்னு அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆடியன்ஸோட வந்து நீட்ஸ் வந்து என்ன, அதை வந்து நீங்கள் உங்களோட சென்டர் ஆஃப் மெசேஜாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வரும். அது எப்படின்னா வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய டாபிக் வந்து எனக்கு நல்லாவே புரிஞ்சுது, நீங்கள் சொன்ன டாபிக் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கிடச்சிது அப்படின்னா then you have done a great job. ஃபிஃப்த் ஒன் வந்து என்ன அப்படின்னா, ப்ரிப்பேர் தரவுலி நாட் பர்ஃபெக்ட்லி. ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிட்டீங்க, ஸ்பீச் ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ அதோட ஸ்கிரிப்ட் வந்து என்ன பண்ணால் நீங்கள் ஈச் வேர்டை மெமரைஸ் பண்ணுறதோட அதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா பாயிண்ட் பை பாயிண்டாக வந்து அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புல்லட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அல்லது வந்து நீங்கள் வந்து சின்ன கார்ட்ஸில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கோ இல்லை திருப்பி பார்க்கறதுக்கோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது வந்து உங்களோட லாங்குவேஜை வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக வச்சுக்கோங்க, ஈஸியாக அவங்களுக்கு புரியுற மாதிரி வித் கிளாரிட்டி. சிக்ஸ்த் ஒன் வந்து அப்படின்னா, டேக் அ டீப் பிரெத். ஸோ நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறீங்க,
ஸ்பீச் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி டீப் பிரீத் எடுத்துக்கோங்க ஃபார் அட்லீஸ்ட் 4 செகண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க, காம் ஆகுங்க. டீப் பிரீத் எடுக்கிறதுனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட மைண்ட் வந்து கிளியர் ஆகும், தாட்ஸ் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபியர் ஆஃப் பப்ளிக் வந்து குறைஞ்சிரும், உங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து நீங்கள் நல்லாவே கொடுப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபியர் வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் தான், அது நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். அது எப்படின்னா இந்த டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்களா அல்லது ஸ்பீச் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அங்கே போய் நான் சொன்னால் மட்டும் போதும் நீங்கள் நினைக்கிறாங்க, எப்படி நான் அந்த இடத்துல போய் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்னு நீங்கள் நினைங்க. ஸோ இந்த இது நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நர்வஸ்னஸ் வந்து காமாயிரும். அப்புறம் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தையும் உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபியர் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ வேணால் அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys in the next one. Bye.